கைஸ், இந்த வீடியோவில் ஸ்வேதா அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கதையை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியும். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க இறந்து போனாலும் அவங்களோட ஆத்மா அந்த இடத்துலையே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், செம த்ரில்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்டிங்கில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்டோரியே இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி பேய் கதை வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாயிரத்தி 18 ஸ்வேதா பிஎஸ்சி ஃபைனல் இயர் சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான காலேஜில் படிக்கிறாங்க. அந்த காலேஜோட பேர் நம்ம இங்கே சொல்ல முடியாது, அது என்ன காலேஜாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அந்த காலேஜில் இருக்க ஹாஸ்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக காலேஜிலிருந்து இவங்க அந்த ஹாஸ்டலுக்கு போகணும் தெரியுமா, அதுக்கு இடையில சின்ன ஒரு காடு மாதிரி இருக்குது. அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி காடாக இருக்கும். அதை தாண்டி தான் இவங்க போய் சேர வேண்டிய ஹாஸ்டலே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மாவே பகல் டைம்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்டல் போகிறப்ப அந்த இடத்த தாண்டி போகிறப்ப எங்களுக்கு வந்து அவ்வளோ திகிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு இவங்க சாப்பிடணுன்னா இங்கே வந்து காலேஜுக்கிட்ட தான் வரணும். காலேஜுக்கிட்ட தான் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஹாஸ்டல் பசங்களாம் வந்து அங்கே தான் சாப்பிடுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு அந்த ஹாஸ்டல் போகிற ஜேர்னி இருக்குது தெரியுமா, அது வந்து நடந்து அந்த இடத்துல அந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துல போகும்போது திடீர்னு ஏதோ மிருகம்லாம் லைட்டாக வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். பூச்சிலாம் வந்து வித்தியாசமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த இடத்துக்கிட்ட போகிறக்கே வந்து சேஃபாக ஃபீல் பண்ணாமல் அப்படியே பயந்து தான் வந்து அந்த நாங்கள் ஹாஸ்டலுக்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் எப்பவும் போல் சாப்பிட்டு 9:30 காட்ட ஹாஸ்டல் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வரைக்கும் நாயும் பேசிட்டு 11 மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு கரண்ட்டு போயிடுது. அங்கே இருக்கிற எல்லா ரூம்லேயுமே 6 பேர் தங்குவாங்க. ஒரு ரூமுக்கு 6 பேர், இவங்க ரூம்லேயும் வந்து 6 பேர் இருக்காங்க. இதில் இப்போ ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க, இவங்க ரூமில் இருக்க இவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டு போயிடுச்சு, செம த்ரில்லாக இருக்கும், நம்ம பேய் படம் பார்க்கலாமா அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு சொல்கிறப்ப இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா ஏற்கனவே கரண்ட் இல்லை, எனக்கு இதுக்கே பயமாக இருக்குது, இதில் நீ வேறு பேய் படம் பார்க்கலான்ற, அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லும்போது மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மெமரிஸ், நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி கரண்ட் வந்து நம்ம ஹாஸ்டலில் போனது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகுது, ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா த்ரில்லாக இருக்க மாதிரி ஒரு பேய் படம் பார்க்கலாம், அதான் நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் பேய் படத்தை போட்டு பார்க்குறாங்க. அந்த படம் என்னென்னா எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை ஒரு மணி நேரம் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு, எனக்கு தண்ணி தாக அடிக்குது, வா கீழே போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இவங்க டாப் ஃப்ளோரில் இருக்காங்க. தண்ணி பிடிக்கணும்னா கீழே போகணும். கூப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறேன், நான்லாம் வரல, உனக்கு தேவைன்னா நீ போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு தண்ணி பிடிக்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே கொஞ்சம் எட்டிப்பார், அந்த ஃப்ளோரே பாரு எப்படி இருக்குன்னு, இருட்டாக இருக்குது, ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கேன், இதில் இந்த பேய் படத்தை வேறு போட்டு காட்டிட்டீங்க, எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டெப் கூட நகர்ற அளவுக்கு தைரியம் இல்லை, போனால் எல்லாரும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே எல்லாருமே இல்லை நான் வரல, எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் வேணால் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு படம் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றக்கு மழுப்புறாங்க. ஏன்னு பார்த்தா எல்லாருமே பயத்தோட உச்சியில் இருக்காங்க. கரண்ட் இல்லை, பேய் படத்தை பார்த்தாச்சு, சும்மாவே பயப்படுவாங்க. அந்த ஹாஸ்டல் வேறு காட்டுக்குள்ளே இருக்குது. இதில் இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆன கருத்து அந்த பேய் படமும் பார்த்ததுனால அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த எஃபெக்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. சும்மாவே நம்ம மைண்டு வந்து ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணும். பகல் டைமாக இருக்கட்டும் இல்லை வந்து நைட் டைமாக இருக்கட்டும், இப்போ ஏதாவது இந்த பேய் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோன்னு வைங்களேன், இப்போ வந்து படி கீழே இறங்கி போகிறோம் அப்படின்னா சும்மாவே நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக படியில் ஏதாவது பேய் தலைகளாக நடந்து வர மாதிரி நம்ம மைண்ட் இமேஜின் பண்ணும். இல்லைனா அந்த எம்டி ஃப்ளோர் இருட்டாக இருக்குது தெரியுமா, அதை பார்த்தாலே தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இல்லாத ஒரு உருவத்தை நம்ம மைண்டே க்ரியேட் பண்ணி நம்மளை வந்து பயன்படுத்தும். இதுதான் அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபெக்டில் இவங்க இருக்காங்களா. அதனால் யாருமே இல்லை நான் தண்ணி குடிக்காமல் செத்தாலும் பரவாயில்ல, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு மற்றவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஆனதாகட்டும், இப்படியே உட்காந்துருக்க முடியாதுல, இதே மாதிரி சுச்சுவேஷன் இன்னொரு நாள் நடக்கலாம். அப்போ ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைகிறப்பல இதே மாதிரி பயந்துட்டுருமா, வேணாம் இதை வந்து பயத்தை ஒழிக்கணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருமே வந்து அந்த கதவை திறந்து ஃப்ளோரில் கொஞ்சம் நடந்து வர்றாங்க. இல்லை நான் பரவாயில்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பயத்தில் இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு ரூமில் இருக்க ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்கள் ரூமில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எங்களுக்கு கொண்டு வா, தண்ணி தாங்க அடிக்குது அப்படி சொல்கிறப்ப சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவங்க ரூமுக்குள்ளே வராங்க. வந்துட்டு என்ன உங்கள் ரூமில் கரண்ட் இல்லையா அப்படி கேட்குறப்ப இந்த ரூம்மேட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் ரூம்லனா அப்போ உங்கள் ரூமில் இருக்கா அப்படி கேட்குறப்ப இங்கே ஹாஸ்டலில் வந்து எல்லா ரூம்லேயுமே கரண்ட் இருக்குது, உங்கள் ரூமில் மட்டும்தான் இப்போ கரண்ட் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்வேதா ரூம்மேட்ஸ்க்கு இன்னும் பயமாயிருச்சு. ஒருவேளை அந்த பேய் படத்தில் வர மாதிரி உண்மையிலே பேய் தான் வந்து நம்ம ரூமில் மட்டும் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருக்கா, இந்த ரூமில் வந்து நம்ம 6 பேர்த்த தவிர வேறு யாரோ இருக்காங்க போல், அதனால தான் நம்ம
நம்ம ரூமில் மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எச்சா பயந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, கரண்ட் வர வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்க முடியுமா, எல்லோரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போகிறப்ப அவங்களோட ஃப்ரெண்டு தீபிகா அப்படின்றவங்க மட்டும் தனியாக ஒரு மூலையில் உட்காந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்ம சவுண்டாக வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரூம் கதவு சாத்தியிருந்தனால வெளியே வந்து அந்த சிரிப்பு சவுண்டு யாருக்குமே கேட்கல. இவங்களுக்குலாம் ஒரே பயமாயிருச்சு. என்னடா அவன் சம்மந்தமெல்லாம் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்கு சிரிக்கிற அப்படி சொல்கிறப்ப அவங்க என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறாங்க. எஸ், ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் தீபிகாவோட உடம்புக்குள்ளே யாரோ ஒருத்தரோட ஆவி வந்திருக்கு. இவங்க திரும்ப திரும்ப உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க அப்படி கேட்குறப்ப தீபிகா என்ன சொல்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் சில பேர்த்தோட பேரை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அட்ரஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரூம்மேட்ஸ்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேய் படம் பார்த்தோம்ல, அதில் பயந்து இவளுக்கு இப்படி ஏதோ ஆயிடுச்சு போல அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபிகா விளாடாதடி, எங்களுக்குலாம் பயமாக இருக்குது, ஏற்கனவே கரண்ட் இல்லை, விளையாடுறதுக்கு இதுதான் நேரமா அப்படி சொல்லி கேட்கும்போது என் பேர் தீபிகா இல்லை கமலி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன இவ பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, விளையாடுறக்கு இது நேரம்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதே, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறப்ப அவங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாங்க போய் வார்டனை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வார்டனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு போகிறப்ப அப்போ வந்து இவங்க தீபிகா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஆக்சுவலாக கதவு கிட்ட இருக்க மூலையில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்கள தாண்டி தான், அதாவது கதவுக்கு சைடில் இருக்க மூலையில் உட்காந்துருக்காங்களா, இவங்க இந்த மூலையில் இருக்காங்க அந்த ரூம்மேட்ஸ்லாம். இப்போ நேராக போய் தான் அந்த கதவை திறக்கணும். அங்கே போகிறக்குள்ளே இவ ஏதாவது எந்திரிச்சு வந்து நம்மளை எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு ஸ்டெப்போட நகராமல் எங்கே இருக்காங்களோ அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ரூம் பொண்ணுங்க இருக்காங்களா, தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அவங்களுக்காவது கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஸ்வேதா என்ன சொல்கிறாங்களா, இல்லை அது வேணாம், அதை மட்டும் நம்ம பண்ண வேணாம், எதுனாலனா இப்போ ஃபோன் பண்ணி இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே இந்த விஷயம் வந்து அப்படியே பரவிடும். அப்புறம் நாளைக்கு இவளை வந்து எல்லாருமே ஒரு பைத்தியம் மாதிரி பார்ப்பாங்க. இவன் வந்து சும்மா நடந்து வந்தால் கூட இவளுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இவன் வந்து திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தால் கூட இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவங்கிட்ட யாரையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. அதுலேயே இவன் வந்து அந்த மன வருத்தத்தில் இவன் சூசைட் பண்ணிடுவான். ஏன்னா வந்து தீபிகான்ற பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, அதனால கொஞ்சம் மனசு உடஞ்சா கூட இவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா. அதனால இந்த விஷயம் வந்து மற்ற ரூம்மேட்ஸுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும், நீ போயிட்டு வாடனையே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க எந்திரிச்சு கதவை திறந்து, அந்த ஃப்ளோர் வேறு இருட்டாக இருக்கா, இப்போ என்ன பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவளை எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயத்தோடையே போயிட்டு வாடனை பார்க்கலான்னு கீழே போய் பார்க்குறாங்க. அந்த டைம்னு பார்த்து வாடனே அங்கே இல்லை. என்னடா இது, நமக்கு மட்டும் இந்த இப்படிலாம் நடக்கும் போல, சரி திரும்ப ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து அதே மாதிரி கதவை சாத்திட்டு இப்போ ரூம் மேட்ச்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. தீபிகா வந்து தனியாக உட்காந்துருக்காங்க. சரி தீபிகாட்ட பேசி பார்ப்போம், அவள் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மாதிரி சினிமாவில் வர மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் பேர் கமலி, நான் வந்து இந்த காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என் அட்ரஸ் இது தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, நாளைக்கு வேறு யாராவது வருவாங்க, ஆனால் நான் வந்து இந்த இடத்துல தான் இருப்பேன், இதுதான் என்னோட ரூமு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபிகா விளையாண்டது போது இதோட நிறுத்து அப்படி சொல்கிறப்ப என் பேர் தீபிகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ மற்ற ரூம்மேட்ஸ்லாம் தீபிகாவை எழுப்பணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எழுப்புறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. எதனாலனா இப்போ படத்தில் வர மாதிரி போய் எழுப்புறப்ப திடீர்னு குறவழி பிடிச்சி நெரிக்கிறது, கடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து அந்த தைரியம் இல்லாதனால எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ அந்த இடத்துலையே அப்படியே உட்கார்ந்த மாதிரியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்ததை இப்போ போய் வார்டன் கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படி சொல்கிறப்ப ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேணாம், இப்போ சொல்ல வேணாம், சொல்ல வேண்டிய டைம் வந்து இது கிடையாது, நான் சொல்கிறப்ப சொல்லிக்கலாம், இப்போ இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே எல்லோரும் கிளம்புங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபிகா வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறப்ப, நைட்டு படம் பார்த்தோம், அப்புறம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தூங்கிட்டோம்ல, இப்போ தானே எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில நடந்தது தீபிகாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இவங்களும் தீபிகா கிட்ட விஷயத்தை சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீபிகா நேற்று ஒரு அட்ரஸ் சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி என் பேர் கமலி, என் வீடு இங்கே இருக்குன்னு, அந்த அட்ரஸில் உண்மையாகவே அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே 6 பேர் சேர்ந்து அந்த இடத்த பார்க்க போகிறாங்க. தீபிகா போகிற வழியில் கேட்டே இருக்காங்க, நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போயிட்டுருக்கோம், இந்த அட்ரஸ் என்ன, யாரை பார்க்க போகிறோம் அப்படி கேட்குறப்ப, நீ வா அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபைனலாக அந்த அட்ரஸ் இருக்குது தெரியுமா, அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு இப்போ ஸ்வேதா கேங் போனதுக்கப்புறம் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏங்க கமலின்றது
யார் என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்குறப்ப இல்லைங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு எல்லாம் டீ காஃபிலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏன்னா காலேஜ் பொண்ணுங்க தானே ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருப்பாங்க போல். கமலியோட பேரை வேறு சொல்கிறாங்க, கமலி கூட படித்தவங்களா இருக்கலாம், இல்லை கமலியோட கிளாஸ்மேட்டோட தங்கச்சிங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொடுத்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி கேட்குறப்ப கமலின்றது யாருங்க அப்படி கேட்குறப்ப சரி நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க இவ பேர் வந்து தீபிகா, இவளுக்கு நேற்று நைட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சிரிக்க ஆரம்பித்தா, கமலியோட பேரை சொன்னால், அதுக்கப்புறம் இந்த அட்ரஸை சொல்லி இதுதான் எங்கள் வீடு அப்படிலாம் சொன்னால், உண்மையிலே அப்படி ஒரு கேரக்டர் இருந்தாங்களா இல்லையா என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறப்ப இப்போ தான் தீபிகாவுக்கு சரியான ஷாக்கு. ஐயோ நேற்று நைட்டு நமக்கு இப்படிலாம் நடந்திருக்கா, அதனால தான் இங்கே வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆண் வாயை பிளந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழுது அப்படி இந்த கமலியோட பேரை சொன்னதுக்கப்புறமே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமலின்றது என் பொண்ணு தாமா, அவன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கமலி ஃபைனல் இயர் படிச்சிருக்கிறாங்க, ஸ்வேதா கேங் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மேபி கமலியை நேரில் வந்து ஹாஸ்டல்லையோ இல்லை காலேஜ்லையோ எங்கேயாவது ஸ்வேதா கேங் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க தான் கமலி, இவங்க நம்ம சீனியர் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளோட ஆவி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷப்படுறது, அதாவது என்னோட மக வந்து இறந்தாலுமே இப்போ வந்து இந்த மாதிரி ஆவியாக சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படுறதா என்னன்னு தெரில. அவள் இங்கே வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவள் காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குது தெரியுமா, ஹாஸ்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹாஸ்டலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் ஸ்டே பண்ண ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ அவங்க காலேஜ் இருக்குது தெரியுமா, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் ட்ராவல். அவங்க நினச்சா டெய்லியுமே வந்து போயிட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஹாஸ்டலில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிலோமீட்டரில் வீட்டை வச்சுட்டு அவள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணால் அந்தளவுக்கு அவள் ஹாஸ்டல்லையும் அந்த ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கும். சரி அவள் ஆசைப்படுறாலே ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து ஹாஸ்டலில் நாங்கள் சேர்த்தோம். பட் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவள் வந்து ஸ்கூட்டியில் போகிறப்ப ஆக்சிடெண்ட்டாகி இறந்துட்டா. இப்போ வந்து அங்கே ஹாஸ்டலில் அந்த ரூமில் அவளோட ஆத்மா சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி உங்கள் மூலமாக தெரிய வருது. அப்படி வீட்டுக்கு வந்து யார் மூலயமாவது எங்ககிட்ட பேசினா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகேங்க ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அப்போ தான் இவங்க வந்து வார்டன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நேத்தாச்சு, இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, இதை அப்படியே மூடி மறைச்சிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த ஹாஸ்டலில் யாரும் ஸ்டே பண்ண மாட்டாங்க, இந்த காலேஜ்லேயே யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே காட்டிக்காதீங்க. நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறோம், கொஞ்ச நாள் வந்து நாங்கள் அங்கே இருந்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ரூமில் தங்குற வந்து எங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நேற்று நைட்டு தீபிகாவோட உடம்புக்குள்ளே கமலியோட ஆவி வந்துச்சுல, அவளை தனியாக ஊருக்கு அனுப்புனா எங்கேயாவது போகிற வழியில் திரும்ப கமலியோட ஆவி இவளோட உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா இவள் வேற எங்கேயாவது போயிடுவா. அதனால கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு தீபிகா கூட தீபிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு தீபிகா வீட்டில் இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க, ஒருத்தவங்களோட ஆவி வந்து இவளுக்குள்ளே வந்துச்சு, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோம், உண்மையாகவே கமலின்னு ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க, அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க, எங்கள் ரூமில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் வந்து இவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நம்ம பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்து பேய் வந்திருக்கு, அதாவது வந்துட்டு போயிடுச்சு, அதனால் இவளை வந்து மந்திரிக்கிற கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பூசாரிக்கிட்ட வந்து இவங்க தீபிகாவை கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பூசாரிக்கிட்ட விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவர் சிறகு அடிச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அந்த ஆவி வந்துட்டு போயிடுச்சு, அதனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணு வந்து தைரியமாக இருக்க சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இதில் ஹைலைட் என்னென்னா ஸ்வேதா கேங் வந்து ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் வேறு ரூமில் இருந்திருக்காங்க, ஃபைனல் இயரில் தான் வந்து கமலியோட ரூமுக்கு வந்திருக்காங்க. மேபி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்லேயே வந்து கமலி ரூமில் இருந்திருந்தால் கமலி வந்து அப்போவே இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அந்த ரூமில் யாராவது இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எஸ் பிரச்சனை நடந்திருக்குது. இப்போ ஸ்வேதா கேங் வந்து இந்த ரூமுக்கு வந்தாங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடி யார் அந்த ரூமில் இருந்தாங்களோ அவங்களுக்கு கமலினால் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லைன்னா நாங்கள் வெளியே பிஜியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேங்கை வந்து அந்த ரூமில் வந்து போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து கமலி வந்து இவங்ககிட்ட வந்திருக்காங்க. இப்போ ஸ்வேதா கேங்க வந்து ஓகே நமக்கு வந்து இந்த ஹாஸ்டலில் இருக்க சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நம்ம பிஜி தனியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு பிஜியில் வந்து ரூம் எடுத்து அந்த 6 பேர் அப்படியே வந்து பிஜியில் ரூம் எடுத்து அப்படியே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலேஜ் லைஃபும் முடிக்கிறாங்க. இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கமலினால் இவங்க கேங்கில் இருக்க யாருக்குமே இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் கமலியோட ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா மிஸ் யூ கமலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
கதை இதோட முடிஞ்சு. ஆனால் ஸ்வேதா அந்த ஹாஸ்டல் ரூமை வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராவது வந்து அந்த ரூமில் தங்கியிருப்பாங்களா, அவங்களோட நிலைமை என்னவாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரி அதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி அந்த ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு அப்புறம் வேறு யாராவது நாளைக்கு வந்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணுவாங்களா, அவங்கள கமலி வந்து கண்டிப்பாக 4 கேள்வி கேட்பாங்க. கமலி வந்து ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்களோட நிலைமை, அந்த ரூமில் யார் ஸ்டே பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ரூமில் யாரெல்லாம் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். கேர்ள்ஸ், கமலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ.